சினிமா துறையில யதார்த்தமான வாழ்வியல் நகைச்சுவையோட கலந்த படம் அப்படின்னாலே ரசிகர்கள்ட்ட நல்ல வரவேற்பு கண்டிப்பா கிடைக்கும். அந்த வரிசையில மலையாள பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஃபாலிமிங்கிற படத்தோட இயக்குனரான நிதின் சகாதேவ் ஒரு கலகலப்பான கதையோட தமிழுக்கு வந்திருக்காரு. ஒரு திருமண வீடும் சாவு வீடும் அடுத்தடுத்த வீடா இருந்துச்சுன்னா அங்க என்னென்ன கலாட்டாலாம் நடக்கும், ஒரு இக்கட்டான சூழ்நிலைய ஒரு ஊர் தலைவர் எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கறத மையமா வச்சு உருவாக்கிற படம் தாங்க தலைவர் தம்பி தலைமையில். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இளவரச மகள் பிரார்த்தனாக்கு நாளை காலையில திருமணம் நடக்க இருக்குங்க. வீட்டுல அதற்கான ஏற்பாடு எல்லாம் நடந்துட்டு வர நிலையில பக்கத்து வீட்டுல வசிக்கும் தம்பி ராமையாவோட அப்பா திடீர்னு இறந்து போறாரு. ரெண்டு குடும்பத்துக்கும் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கு. நாளை காலையில 10:30 மணிக்கு என் மகள் திருமணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு இருக்காரு இளவரசு. ஆனா அதே நேரத்துல தான் அப்பாவோட இறுதி திருமணமும் கண்டிப்பா நடந்தே ஆகணும்னு முரண்டு பிடிக்கிறாரு தம்பி ராமையா. ஒரே நேரத்துல அடுத்தடுத்த வீடுகளை திருமணமும் நடக்கணும், சாவு ஊர்வலமும் நடக்கணும் அப்படின்னு தொடங்குற சண்டையை அந்த ஏரியா பஞ்சாயத்து தலைவரான ஜீவா எப்படி சமாளிக்கிறாரு, கடைசியில யாரு ஜெயிச்சாங்க அப்படிங்கறதாங்க தம்பி தலைமையில் படத்தோட கதை. காமெடி கலந்த யதார்த்தமான கதை அப்படின்னாலுமே அதுல நட்பு, காதல், கிண்டல், சண்டை என பல திருப்பங்கள்ல சேர்த்து அசத்திருக்காருன்னே சொல்லலாம். கதையில ஏகப்பட்ட சுவாரஸ்யமான கேரக்டர்கள் வந்துட்டே இருக்காங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தினசாவும் இருக்கு. எல்லாருமே ஒருங்கிணைச்சு அவங்களை நல்லாவும் பயன்படுத்தி நல்ல ஒரு படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல கதை தாங்க ஹீரோ, இயக்குனர் தான் ஹீரோ அப்படின்னு தாராளமா சொல்லலாம். சஞ்சோன், நிதின், அனுராஜ் 3 பேர் சேர்ந்துதான் இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருக்காங்க. ஒரே நைட்ல நடக்கிற கதை அப்படின்னாலுமே எங்கேயுமே போர் அடிக்காம கொண்டு போறதுல இயக்குனர் பாசம் ஆயிருக்காரு. ஓட்டுக்காக கல்யாண வீடு சாவு வீடு என 2 குடும்பத்தையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில ஜீவா இருக்காரு. 2 தரப்பையும் அவர் சமரசம் செஞ்சு கெஞ்சுறது, பலமுறை திணறது, பொங்குறது என கிடைச்ச இடங்கள்ல சிக்ஸரும் அடிச்சிருக்காரு. இத்தனைக்கும் இந்த படத்துல அவருக்கு ஜோடியே இல்லைங்க. காதல், டூயட் இதெல்லாமே இல்லவே இல்ல. சண்டை கதைகளும் பெருசா இல்லன்னு தான் சொல்லணும். ஹீரோயிசமும் கிடையாது. கதையை நம்பி மட்டுமே அவர் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலனும் கிடைச்சிருக்கு. நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஜீவாக்கு இந்த படம் வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. மணமகளோட தந்தையாக இளவரசும் செத்து போனவரோட மகனான தம்பி ராமையா 2 பேரும் ஈழ பிரச்சனையால போடும் சண்டை தான் படத்தோட முக்கிய விஷயம்னே சொல்லலாம். அது நல்லாவும் ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. மணப்பெண்ணாக வரும் பிரார்த்தனோட நடிப்பும் அவர் பாடுற பாட்டும் அருமையா இருக்கு. மாப்பிளையாக வரவர் அவரோட தம்பி மாப்பிள்ளை வீட்டால் சம்பந்தப்பட்ட சீன்கள் படத்துக்கு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். அதிலும் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. அதிலும் மாப்பிள்ளை அவரோட தம்பி பேசுற அந்த கன்னியாகுமரி ஸ்லாங் புதுசாவே இருக்கு. ஜீவாக்கு எதிரியா ஜென்சு திவாகர் வராரு. அவரும் பல இடங்களை படத்தை கலகலப்பா கொண்டு போறாரு. அவரோட உடல் மொழி, வசனம் எல்லாமே அருமையா இருக்கு. இவங்களை தவிர மணப்பெண்ண ஒரு தடையா காதலிக்கிற இளைஞரா ஒருத்தர் வராரு. அவர் செய்யற ஆர்வக்குளார விஷயங்கள், செத்து போனவரோட தம்பியாக வருபவர், அவரோட நண்பர் அடிக்கிற லூட்டி, மணமகளோட அம்மா, தம்பி ராமையா மனைவி, திருமண வீடு சாவு வீடு உறவினர் என ஏகப்பட்ட நடிகர்கள் நடிச்சிருக்கிறதும் அவங்களோட செயற்பாடுகளும் படத்தை நிறைவா கொண்டு போகுது. ஹீரோ, ஹீரோயின், வில்லன் என தனிப்பட்ட முறையில யாருமே இல்லைங்க. ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஸ்கோர் செஞ்சு நடிச்சிருக்கிறது படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னே சொல்லலாம். அதிகமான காட்சிகள் ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனா அதையும் அழகா காமிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர். கடைசியில வரும் அந்த தனியார் தொட்டு சீனை சிறப்பா எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இசை ஓகே ரகமா தான் இருக்கு. தேவையில்லாத சீன், பில்டப் சீன், ஹீரோயிச சீன் எதுவுமே இல்லாம இருக்கிறது படத்தை இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கொண்டு போகுது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜீவா வீட்டுக்கு போறதும் அங்க நடக்கும் சில விஷயங்களும் கௌரவ வேடத்துல வருகிற நடிகை அபர்ணாவோட முகமும் கண்டிப்பா மனசுல நிற்குங்க. இந்த பிரச்சனை முடிய போகுது அப்படின்னு நினைக்கிற நேரத்துல சண்டை ரொம்பவே பெருசாகுது. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் 2 வீட்டாரும் தவிக்கிறதும் ஜீவா பேசுற டைலாகும் செமையா இருக்கு. சுந்தரசி படத்தையும் சித்தி படத்தையும், அதாவது காமெடியும் கதையும் சேர்த்து இருக்கிற எல்லா தரப்பினரும் ரசிக்கும்படியா இருக்கு. சுருக்கமா சொன்னா பெரிய பில்டப் காட்சி இல்ல, தேவையில்லாத சண்டை இல்ல, ஓவர் ஹீரோயிசம் இல்லாத ஒரு கிளீன் பொழுதுபோக்கு படமா இந்த படம் அமைஞ்சிருக்குங்க. ஒரே நாள நடக்கும் கதைய சலிப்பு இல்லாம நகர்த்திட்டு போனதுல இயக்குனரும், யதார்த்தமான நடிப்புல ஜீவாவும், தம்பி ராமையா, இளவரசு போன்ற நடிகர்களும் வெற்றி பெற்றிருக்காங்கன்னே சொல்லலாம். குடும்பத்தோட ஜாலியா பொங்கல் லீவ்ல உட்காந்து ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னா தாராளமா இந்த படம் பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜீவாக்கு இது ஒரு தரமான கம்பேக் மூவினே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.